ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸும் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நம்ம கிரேவி செஞ்சு சாப்பிட்லாமா. இப்போ நான் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் 10 முந்திரியை வந்து ஒரு 30 நிமிஷம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டுக்கங்க, பட்டர் பீன்ஸ் போட்டு சால்ட்டு போட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சிப்போம். மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து முந்திரி போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா, இஞ்சி, தக்காளி, ஜீரகம் போட்டு நீங்கள் அரைச்சி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகா, இஞ்சி, தக்காளியை நீங்கள் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதை தோலை எடுத்துகிட்டு கையால் மசித்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றிக்கிங்க. இப்போ பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா நம்ம அதில் ஊற்றி தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரையில் வந்து நான் வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இது சைட் டிஷ் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் பூரி, நான், ரொட்டிக்கு எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.